நடிகர் கார்த்திக் அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி வரிசையாக நீங்கள் பல யூடியூப் சேனல்களை பல காணொலிகளை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பல பேர் பார்த்துட்டே இருக்கோம். அது ரொம்ப வைரலாக போய் பல பேருக்கு நிறைய ஷார்ட்ஸ்லாம் கட் பண்ணி அவ்வளோ வைரலாக போகுது. என்ன அப்படின்னா, நடிகர் கார்த்திக் அவருடைய நடிப்பை பற்றி தனியாக பேசலை. நடிகர் கார்த்திக்குடைய நடிப்பை பற்றி உலகமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அவருடைய நேரமின்மை பற்றியும் அவருடைய பர்சனலாக சில விஷயங்களை பற்றியும் ரொம்ப தொடர்ந்து செய்திகள் இப்போ தான் முன்பு பல பேருக்கு சின்ன சின்ன கிசுகிசுகள் வரும்ன்ற பார்த்துருக்கோம். இப்போது சில 2 மாதம் 3 மாதமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதில் வருது. குறிப்பிட்ட ஒரு 2-3 பேர் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒரு நடிகர் சங்க அவருடைய நடிகர் கார்த்திக்கினுடைய மன்ற பொறுப்பாளர் அப்படிங்கிற முறையிலையும், நீங்கள் அவரை மிக நன்றாக அறிந்தவர் அப்படிங்கிற முறையிலையும், தேர்தலில் கூட பணிபுரிந்தவர் அப்படிங்கிற முறையிலையும் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். அதாவது தலைவர் கார்த்திக் அவர்களை பற்றி விமர்சனம் பண்ணுவது, தலைவர் கார்த்திக்கோட நினைவுபடுத்துகிற படங்கள் சொல்லப்பட ஆர்பி உதயகுமார் சார் இருக்காங்க, அமீர்ஜான் சார் பண்ணாங்க, இப்படி முக்கியமான இயக்குனர் சங்கிலி முருகன் மாமா பண்ணாங்க. இவங்கெல்லாம் பண்ண படங்கள்லாம் அவங்கெல்லாம் யாரும் குறை சொல்லலை. தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்கிற ஆள் அவர் யாருன்னே தெரியாது. இப்போ பேசுகிற ஆள் தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக வந்து பேசல. 2 பேர் பேசுகிறாங்க. ஒருத்தர் இயக்குனர் சொல்கிறவருக்கும் அடையாளமே தெரியலங்க. அவர் பெரிய படம் யாருக்கு தெரியும்? திருநெல்வேலி படம்லாம் அவர் தான் இயக்குனர். அதெல்லாம் நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ கார்த்திகை பற்றி ஒருத்தர் விமர்சனம் பேசுகிறாங்கன்னு சொன்னோன்னே இவர் யாரான்னு பார்க்குறாங்க. அந்த ஒரு தயாரிப்பாளரை தேடி போகிறாங்க. அவர் யாரா என்ன படம் எடுத்திருக்காருன்னு பார்த்தா, இப்போ நடிக்கிற உச்ச நட்சத்திரத்தோட படத்திலேயே பாடாவதி படம் எடுத்த ஒரு இயக்குனராக இருப்பார். தயாரிப்பாளர் ஆரம்ப காலத்தில் விஷ்ணு தயாரிப்பாளராக இருப்பார். எங்கள் தலைவருக்கு அவரும் நிறைய படம் பண்ணிடல. ஒரு படமும் ஏதோ தான், அதுவும் அந்த படமும் சக்கரவர்த்தி. ஆமாம், ஒரு படம். தலைவரோட நடிப்புலையோ மற்றதில் யார் இவங்களாம் அறிவு தலைவரை பற்றி கார்த்திகை பற்றி குறை கூறும் தகுதி ஒன்று பழகுனவங்களுக்கு இருக்கணும், இல்லை பலன் பெற்றவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். யாருமே பொது நிகழ்வுகளையோ பொது தளத்திலையோ நடிகர் கார்த்திக் அவர்கள் யாரையாவது விமர்சனம் பண்ணியிருக்காரு, யாரையாவது கடுஞ்சொல் பேசியிருக்காருன்னு ஒரு தகவல் யாருக்கா தெரியுமா? இல்லை, அவரை யாரை பற்றியும் பேச மாட்டார். இதெல்லாம் கடந்து போயிடுவார். இப்போ எங்களை மாதிரி ஆள் வந்து இதுக்கு பதில் சொல்கிறதே அவருக்கு பிடிக்காது. நாய் ரோட்டில் குறைக்கினா நாய் பதில் குறைக்கிறதா? நாங்கள் சார் முக்கியமானவங்க பேசுனாங்கன்னா அதை பற்றி பேசலாம். இப்போ ஒரு ஆகச்சிறந்த ஒரு நிறுவனம் தலைவரை பற்றி குறை சொல்லுன்னா பேசலாம். இதுதான் செக்கு தெரியாது, செவலிங்கம் தெரியாது, நக்கிற நாய்க்கு இது. எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களை பொறுத்தவரை நடிகர் கார்த்திக்ன்றது ஒரு தனி மனித அடையாளம். சினிமாவிலும் சரி அரசியலும் அவர் தனித்துவமான ஒரு நிலையை பெற்றவர். கார்த்திக்னா சும்மா வெறும் ஆள் இல்லை. 81 வர்றாரு, 88 தொடர்ந்து விருது, 88 விருது, 89 விருது, 90 விருது, 91 விருது, 94 விருது, 97 விருது. கமலஹாசனுக்கு அப்புறம் தொடர்ந்தால் போல கலைமாமணி விருது, ஃபிலிம்பேர் அவார்டு, இப்படி தொடர்ந்தால் போல விருது வாங்கின ஒரு நடிகருங்க அவர். அவர் எப்படி விமர்சனம் பண்ணாங்க? அதில் குறிப்பிட்ட சில படங்கள்லாம் நம்மளால் மறக்க முடியாது.